محمدا وداعيا إلى الله به وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأتموا الحج والعمرة لله وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم تابعوا بين الحج والعمرة فإنهما ينفيان الفقر والذنوب صدق نبي الله صلى الله عليه وسلم لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்லாஹ் ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்து அருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்து அருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் புனிதமான ஹஜ்ஜை நோக்கி மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த மதீனா முனவ்வராவை நோக்கி நாம் பயணம் செய்ய இருக்கிறோம். அல்லாஹ் இந்த பயணத்தை லேசாக்கி கபூல் செய்வானாக. சென்னை மிக்கவர்களே, இது ஒரு பெரிய பாதுகாப்புக்குரிய பயணம். நமது வாழ்க்கையை அடுத்த கட்டத்தில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிற பயணம். இன்னொரு பக்கம் முழுக்க முழுக்க பாவம் மன்னிக்கப்பட்டு நாம் புதிய மனிதர்களாகவே இந்த ஊரில் ஹஜ்ஜை முடித்து வாழ்வதற்கு அல்லாஹ் கொடுத்த பயணம். முழுக்க முழுக்க பாவம் மன்னிக்கப்பட்டவர்களா புதிய மனிதர்களாகவே இங்கே வாழ்வதற்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு பயணம். இதை துவங்குகிற போது சதகாக்களை கொண்டு துவங்க வேண்டும். ஊரிலிருந்து புறப்படும் போது நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான 2 கடமை. ஒன்று சதகாக்கள் அதிகம் கொடுப்பது, இன்னொன்று நம்மால் யாருக்கேனும் வருத்தங்கள் நடந்திருக்குமையானால், யார் மனதையாவது துன்பத்தில் போமையானால்
அவர்களிடத்தில் அதற்கான பரிகாரத்தை முக்கியமாக கேட்டு பெற. யாராவது நம்ம மேல வருத்தமா இருக்கிறாங்க, யாரையாவது வருத்தப்படுத்தி இருப்போம், ஏதாவது பேசி இருப்போம், நமக்குள்ள மன வருத்தங்களால் பிரிந்து இருப்போம். அவங்களை சந்தித்து அல்லாஹ்வுக்காக மன்னித்துக் கொள்ளுங்கள் என்ற மன்னிப்பையும் பெற வேண்டும். காரணம், எல்லா பாவங்களையும் மன்னிக்கிற ஹஜ்ஜில் அடியார்களுடைய பாவங்கள், நாம் அவர்களுக்கு செய்த வருத்தங்களோ, ஒருவரை காயப்படுத்தி இருக்கும் அந்த நிகழ்வோ அரபாவிலோ முஸ்தலிஃபாவிலோ காபாவிலோ மன்னிக்கப்படாது. எனவே தனி மனிதர்களுக்கு இடையே ஏற்பட்ட மன வருத்தங்களுக்காக அவர்களை சந்தித்து நான் ஹஜ்ஜி செல்கிறேன், அல்லாஹ்வுக்காக ஏதேனும் உங்களை நான் பேசியிருந்தா மன்னிச்சுக்கங்க. நமக்கு தெரியும் சில பேர் நமக்கு பேசாம இருப்பாங்க, அவங்களையும் கூட நேரடியாக போய் பார்க்க முடியாவிட்டால் தொலைபேசியின் வழியே அவர்களை சலாம் சொல்லி அல்லாஹ்வுக்காக கொடுத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு நான் துஆ செய்வேன் என்று பரிகாரம் பெற வேண்டும் என்று நமது மார்க்கத்தில் பெருமக்கள் எழுதுகிறார்கள். புறப்படுற போது நிறைய சதகா, வீட்டில் இருக்கிற நம்ம மனைவி மக்கள் குடும்பம் சும்மா ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் 50 ரூபாய் காசு எடுத்து எல்லாருக்கும் அந்த சதகா 2 பாக்கியம், சதகாவுக்கு நிறைய பாக்கியம், குறிப்பாக 2. இந்த பயணத்தில் இருக்கிற சோதனைகள் கஷ்டங்களை நீக்கிவிடும். நமக்கு தருமம். இன்று இந்த பயணம் எந்த நோக்கத்திற்கு செய்வோமோ அந்த நோக்கம் நிறைவேற்றப்பட்டது இடத்தை கொண்டு நிறுத்தி செய்கிற நோக்கம் அல்லாவே கிடைக்க வேண்டிய ஒரு பயணம். கஅபத்துல்லாஹ்வுல போய் அல்லாஹ் அடையாமல் எங்க போய் அடைவது? அல்லாஹ் கிடைப்பதற்கு கஅபாவை விட இன்னொரு இடம் வேண்டுமா? அந்த பூமி அவன் தயக்கான பார்வைப்படும் பூமி, அவன் இல்லம் அது. கஅபா பைத்துல்லாஹ், அல்லாஹ்வின் இல்லம். அவன் இல்லத்தில் வந்தால் என்ன கிடைக்கும் என்று சொன்னான். ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஒமன் தகலஹு கான ஆமினா, என் இல்லத்துக்குள் நீங்கள் நுழைந்தாலே போதும், ஊரில் இருந்து எத்தனை மனசஞ்சலங்களில் வந்தீர்களோ, வேதனைகள் வருத்தங்களில் வந்தீர்களோ, அத்தனையும் நீங்கி இங்கே உங்கள் உள்ளம் நிம்மதி பெறும் என்று குர்ஆனில் வாக்களித்தார் அல்லாஹ். திருக்குர்ஆனில் நம்ம இங்கிருந்து போற போது நிறைய மன சுமைகள், மன வருத்தங்கள், கஷ்டம் இருக்கும். எல்லாம் அங்கே போனால் நிம்மதி கிடைத்துவிடும் என்கிறான் ரப்புல் ஆலமீன். அது அவ்வளவு பெரிய இடம். காபா நமக்கு நிம்மதி அளிக்கிற இடம். நன்கு ஞாபகம். எனவே நம்முடைய நோக்கம் ரப்பின் அன்பே கிடைக்க வேண்டும், ஹஜ்ஜும் உம்ராவும் ஜியாரத்தும் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியம் சதகாக்களால் கிடைக்கும் என்றும் எழுதுகிறார்கள். அதனால போற போது கொஞ்சம் அங்க நிக்கிறவங்களுக்கு பக்கத்து வீட்டுல இருந்து வருவாங்க, சின்ன பிள்ளைங்க, பெரிய ஆட்கள், ஒரு பரக்கத்து கொடுக்கிறோம். அவங்க பரக்கத்தை வாங்குவாங்க, நமக்கு பாதுகாப்பாக அமையும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. ஹஜ்ஜி என்கிற அந்த வாழ்க்கை அல்ஹம்துலில்லாஹ் துல்ஹஜ்ஜி பிறை 8 அது துவங்கும். நாம 7 தயாராகும். 8 துவங்குது, 7 அன்னைக்கு தயாராகும். பிற 7 நாம் எங்கு இருக்கிறோம்? மக்காவில் இருக்கலாம் அல்லது மதீனாவில் இருக்கலாம். பயண ஏற்பாடுகளின் அடிப்படையில் அது இருக்கும். நாம் எங்கு இருந்தாலும் அந்த இடத்தில் 7வது அன்றைக்கு நம்முடைய கழிவுகள் எப்படி உம்ராவுக்கு முந்தி அகற்றினோமோ, நகரம் நீக்கிக்கிறோம், கழிவு முடிகள் இருக்கிறது நீக்கிக்கிறோம். இருந்தா சுத்தமான குற்றத்திற்கு இல்லை, பரவாயில்லை, கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து இருக்கும், ஆனால் செய்யலாம் நீக்கிட்டு அழகாக 7வது அன்னைக்கு குளிக்கிறோம். ஹஜ்ஜுக்கான குளியல், ஹஜ்ஜுக்காக குளிக்கிறேன், எஹ்ராமுடைய குளியை குளிக்கிறேன், நீர் குளிக்கிறேன். நீர் தொட்டி நன்கு குளித்து நறுமணம் பூசி அல்லாஹ் துஆ செய்யலாம். என்னுடைய உடல் அழுக்குகளை எல்லாம் நீக்கி பரிசுத்தமாயிருக்கிறீர்களே, உன்னுடைய இல்லத்துக்கு வருவதற்கு, ஹஜ்ஜுக்கு வருவதற்கு மாத்திரமல்ல, உன் இபாதத் அத்தனைக்கும் உடல் சுத்தம் மாத்திரம் முக்கியமில்லை, உள்ளமும் சுத்தமாக இருக்க வேண்டும். உடலை சுத்தம் பண்ணி சுத்தம், அழுக்க நீக்கி இருக்கிறோம், ஆடைகளை சுத்தமான ஆடை அணிந்து இருக்கிறோம். எல்லா வகையிலும் ஆடை சுத்தம், இடம் சுத்தம், உடல் சுத்தம் எல்லாம் நடந்தது. என் உள்ளத்தையும் ஆடி வைக்க வேண்டும். இது அல்லாஹ்விடத்தில் நம்ம கேட்கிற ஒரு பெரிய வாய்ப்பாகவும்
அதை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், நம்ம கல்வியில நமக்கே தெரியும், சில எண்ணங்கள் எல்லாம் இருக்கும், போட்டி இருக்கும், பொறாமை இருக்கும், நம்மை மீறி கால் புணர்ச்சிகள் இருக்கும், இச்சைகள் இருக்கும். அது எல்லாம் நீக்கும் இடத்திற்கு வரணும். இப்பவுமே தயாராகிட்டே இருக்க மனசு இருக்கு பாருங்க, என்னைக்கும் அது நம்ம கட்டுப்படாது. அது எங்க இருக்குமோ அங்கதான் நம்ம இருந்துட்டு போகும். நப்சுங்கிற அந்த ஒரு வாழ்க்கை அது எங்கே போகுமோ அங்கதான் நம்ம இருக்கோம். அதை நியாயப்படுத்தும் இடத்துல நம்ம இருக்கோம். அந்த நப்சுனுடைய ஆசைகளை, அதில் குவிந்து இருக்கிற தரம் இல்லாத எண்ணங்களை, அது குவிந்து கிடக்கிற அல்லாஹ்வின் அன்பை விட்டும் நம்மை தூரமாக்குகிற காரியங்களை முற்றிலும் நீக்கணும். அல்லாஹ் நம்ம எல்லாத்துக்கும் தௌபி செய்வானாக. நமக்கே தெரியும், நமக்கு ஒரு எண்ணம் வருது, இது நல்ல எண்ணம் இல்லைன்னு தெரியும். அது மாதிரி எண்ணங்கள் வரவிடாமல் இப்பொழுதே கொஞ்சம் பக்குவப்படுத்தி கொண்டு இன்ஷா அல்லாஹ் 7வது அன்றைக்கு குளிக்கும் போது அந்த நியத்தையும் வச்சுக்கிறது. அல்லாஹ் தௌபி செய்யட்டும். எஹ்ராம் கட்டிட்டு நமக்கு புறப்படணும் வாங்க. அரபாவை நம்ம முழுமையான குளிச்சு முடிச்ச பின்னால் ஒரு அறிவிப்பு வரும். இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு கிளம்பணும், அது 10 மணிக்கு கிளம்பணும், ஒரு அறிவிப்பு செஞ்சுருவாங்க. நம்ம தயாரா இருக்கலாம். நம்ம புறப்படும் போது குளிக்கலாம்னு இருக்கக்கூடாது. காலையிலே குளிச்சிட வேண்டியதுதான். 7வது நாள் காலையில நம்ம கையில சுத்தி இருக்கிறவங்க, நம்ம ரூம்ல இருக்கிறவங்க எல்லாமே அன்னைக்கு பிஸியா இருக்கும், பார்க்குறோம். அதனால கொஞ்சம் யாருக்கு கை கிடைக்குமோ அட்வான்ஸா குளிச்சு ரெடி ஆயிடும். குளிச்ச உடனே யாராவது கட்டணும்னு அவசியம் இல்லை. குளிச்சுட்ட உடனே யாராவது கட்டணும் அப்படிதான் இல்லை. குளிச்சு முழிமையும் ஆகிக்கிறோம், காரணத்தா இருக்கலாம், சாதாரண ட்ரெஸ்ல இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். புறப்படணும்னு சொல்லும் போது எஹ்ராம். அதுக்கு பின்னால் ஒரு 2 கிளாஸ் வருதுலாம். அது 10 மணிக்கு பஸ் வருதுன்னு சொல்றாங்களா? 10 மணிக்கு பஸ் வருதா? ஒரு 8 மணிக்கு எல்லாம் நம்ம எஹ்ராம கட்டி ஒரு 2 கிளாஸ் சொல்லுது. எஹ்ராமுடைய தொழுகை 2 கிளாஸ் அல்லாஹ்வுக்காக சொல்லுகிறேன். நீங்க சொல்லி சொல்லணும். தொழுதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நாம கொஞ்சம் ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம். பஸ் வந்த உடனே கொண்டு போயிடலாம். முதல் விஷயம் ஹஜ்ஜி உம்ரா இது போன்ற காரியங்களில் குறிப்பான ஹஜ்ஜுடைய நாட்கள்ங்கிறது அல்லாஹ் லேசாக்க வேண்டிய ஒரு நாட்கள். சில சில காரியங்கள் நடக்கும், கஷ்டங்கள் இருக்கும், எல்லாவற்றையும் அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ். ஹஜ்ஜில பாரிகால் எல்லாம் கேட்டாங்க. ஒமா பவாயிதுல் ஹஜ், ஹஜ்ஜுடைய பிரயோஜனம் என்ன? அது வார்த்தைகள் இல்லை, எழுதுவோர் இல்லை, எல்லாத்தையும் சொல்றதுக்கு 2 விஷயத்தை எல்லாருமே எழுதிடுவாங்க. அத்தவாது ஒரு தசாமு. ஹஜ்ஜில என்ன கிடைக்கும்? ஹஜ்ஜினால் என்ன பிரயோஜனம்? அத்தவாது. ஹஜ்ஜை பொறுத்தவரையில் ஒருவர் மற்றவர்களுக்கு பணிஞ்சு நடக்கிறது தான் ஹஜ். அதை படிச்சுக்கலாம், போய் பாடம். நான் இந்தியா, இன்னொருவர் இருப்பார், என் பக்கத்தில் ஒரு அமெரிக்காவை சார்ந்தவர் இருப்பார், இங்கே லண்டனில் ஒருவர் உட்கார்ந்திருப்பார், ஸ்ரீலங்காவில் ஒருவர் இருப்பார். ஒவ்வொருவர்களுடைய மனோநிலை ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். அவருக்கு முன்னால நான் யாருங்கிறத காட்டக்கூடாது. அவருக்கு முன்னால நான் பணிவதுதான் ஹஜ்ஜிங்கிறார். அதிலிருந்து அந்த பாடம் கிடைக்கும். ஹஜ்ஜில போனா பணிவுங்கிற அந்த வாழ்க்கை ஹஜ்ஜி கொடுக்கிற பாதுகாக்கிறார். ஹஜ்ஜினுடைய பயன்கள் எல்லாருமே அங்கே பணிக்கும் இடம். அந்த தன்மை ரசூலுடைய சிபத், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபத் காலத்தில் எல்லா காலத்திலும் தன் பணிவாகவே காட்டினார்கள். தன்னுடைய முகவரியை அல்லாஹ் உலகம் பூரா விரிவாக்கம் செய்தான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சராசரி தோழர்களில் ஒருவராக இதுவெல்லாம் நமக்கு பெறலாம். குறிப்பாக தாய்மார்கள், பலதரப்பட்ட பெண்களோடு நீங்கள் இருப்பீர்கள். கோபத்தை அடக்கிற பணிவுனா என்ன? கோபத்தை அடக்கிற, வேகத்தை கட்டுப்படுத்த, உணர்ச்சியை அடக்கிற, டென்ஷன் ஆகக்கூடாது, ஈகோ பார்க்க கூடாது. அந்த அம்மா வந்து இருக்குது, அந்த அம்மா மாதிரியா இருக்குது, அந்த அம்மா பார்த்தா எனக்கு மனசுக்கு இல்லை, எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறது. கோபம், வேகம், தாபம் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துற, உணர்ச்சிகளை அடக்குவது, ஈகோ பார்க்கவே கூடாது. எல்லா இடத்திலும் நாம் சாதாரணமாக வாழ்க்கை தான் ஹஜ்ஜின் வாழ்க்கை. அதுதான் தவாது. நான் பணிவா நடக்கிறேன் என்பது அல்ல. நம்ம முன்னால வரக்கூடிய ஒரு சொல்லணும் எவ்வளவு சாதாரணமா இருக்கிறார். அந்த பிரயோஜனம் ஹஜ்ஜில கிடைச்சிட்டு, அது கிடைச்சிட்டா உங்கள் ஹஜ்ஜி பயனுள்ள ஹஜ்ஜின்னு எழுதுறார். அல்லாஹ் எல்லாத்துக்கும் கௌரவம் செய்வாரா? தம்பி மிக்கவர்களே, அப்ப நாமும் புறப்படும் கழித்தது கிளம்பிடுறோம். பஸ் வந்து அல்ஹம்துலில்லாஹ் ஏறுறோம். சில நேரத்தில் பஸ்ல சீட்டு கிடைக்கும், சீட்டும் சில நேரத்தில் கிடைக்காது. அங்க போய் நான் காசு கொடுத்து வந்திருக்கிறேன், அப்படி வந்திருக்கிறேன் பேசக்கூடாது. காசு இல்லாம யாரும் பயணம் செய்ய முடியாது. ஆனா ஹஜ்ஜிங்கிறது அப்படிதான் இருக்கும். 40 பேருக்கு ஒரு பஸ் இருக்கும், நம்ம 45 பேர் இருப்போம், 5 பேர் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போவோம். இல்ல அந்த 5 பேருக்கு தனி பஸ் தர மாட்டாங்க,
இதெல்லாம் தனிப்பட்ட ஒரு டிராவல்ஸோ ஹஜ்ஜி சொசைட்டியோ முடிவு செய்யறதல்ல. ஹரமில் இருக்கிற அந்த கணக்கு ஒன்று இருக்கு. இந்த ஹஜ்ஜி காலத்தினுடைய ஏற்பாடுகளை செய்யறவங்க அங்க இவங்களுக்கான ஆட்கள். அப்ப அந்த நிலைகள் சில விஷயங்கள் சில நேரத்தில் பஸ்ல ஏறிடுவோம், 1 மணி நேரத்துல போக வேண்டியது 5 மணி நேரம் போகும். டிரைவரை குறை சொல்லி ஒன்றும் இல்லை, சூழ்நிலை எல்லாம் நடக்கும். அல்லாஹ்ட்ட ரசூல் கேட்ட துவா என்ன? அல்லாஹ் இந்த ஹஜ்ஜை லேசாக்கி கொடு. அவன் தான் லேசாக்கணும், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு தடவை ஹஜ்ஜில் ஏறித்தான் பஸ் போகுது, 6 மணி நேரம் போகுது. ஒருத்தர் என்னையே பார்க்கிறார், பார்த்தீங்களா அதுல எவ்வளவு மணி நேரம், அந்த பஸ் எல்லாம் முடிஞ்சு போகுது. நான் சொன்னேன், நான் டிரைவரும் இல்லை, பஸ் கரெக்டான டைத்துல போய் கேட்கறதுக்கான அல்லாவும் நான் இல்லை. அப்படிதான் நடக்கும். ஹஜ்ஜினா அதுதான், அந்த பாடத்தை படிச்சு கொடுத்தே போறது. நமக்கு பின்னால வருவாங்க, முந்தி போய் சேர்த்துருவாங்க, நாம முந்தி கிளம்புவோம். ஏதோ ஒரு சூழ்நிலை வேண்டும். இது பொறுப்பாளர்களோ ஆளுங்களோ அல்லது வழிகாட்டிகளோ அவங்களை சார்ந்தது அல்ல. டிரைவரின் குற்றமும் அல்ல, சூழ்நிலை அமையும். இதெல்லாம் அல்லாஹ்வின் ஏற்பாடு. சோதனையும் இங்கே நடக்கும். அத்தனையிலும் நாம் நம்மை பாதுகாப்பதற்கு அங்கே என்னையே நான் காணாக்கிறோம். அதுதான் சவால். பணிவு என்னை காணாக்கிறது, நான் நானாக இருக்க கூட. நம்ம யார் எவ்வளவு பெரிய ஆள், நம்ம எவ்வளவு பெரிய ஆபீசர், நமக்கு என்ன மதிப்பு இருக்கு, மரியாதை, நம்ம எவ்வளவு பெரிய ஆபீசா, அதெல்லாம் இல்லை. நான் அங்க சாதாரணமாக. ஏன் அங்க போன அந்த வாழ்க்கை தான். நாட்டை ஆளுகிற அரசர்கள் வருவார்கள், அவங்களுக்கு கூட திறந்த வெளியில தான் உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய ஏற்பாடு தான் இருக்காது. அங்கே போனால் எதிர்கிற பணிவையும் நான் சாதாரணமானவன் என்பதையும் வெளிக்காட்டும் ஒரு பிரயோஜனம் தான் ஹஜ்ஜி கொடுக்கிற பாடம். இன்ஷா அல்லாஹ் 7வது நாள் தயாராகிறோம். 8வது நாள் காலையில மினால போய் இறங்குறோம். மினாவில இவரே ஒரு வேலை தான், 5 வக்து தொடரும். 8ஆம் நாள்ல 5 வக்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 8ஆம் நாளுடைய சுபஹ் இல்ல, 8ஆம் நாளின் முதல் அஸர், மக்ரிப், இஷா, 9ஆம் நாள் காலையில் சுபஹ். 5 வக்து என்ன சொல்லணும்? மினாவுடைய பெண்கள் தொடரும். சர்க்காரை ஆளும் சல்லல்லாஹு தொழுதிருக்கிறார். ஆனா நாம இன்றைக்கு அது ஜமாத்து நடக்கும். மினா பெண்களுக்கு ஜமாத்து நடக்கும். ஜமாத்து வந்து அங்க ஒரு இமாம், அந்த இமாம் தொழுவா. நாம அந்த ஜமாத்து அங்க ஜமாத்தும் கூட தனியா தொழுதா நன்மை வேற, ஜமாத்தா தொழுதா பெரிய பாக்கியம். ஹஜ்ஜில வந்து ஜமாத்து இருந்துடக்கூடாது. பெண்களுக்கும் இந்த ஜமாத் அப்படியே நம்ம என்ன செய்யணும்? இங்கே ஆண்கள் பெண்கள் அடுத்த பெண்கள் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம ஸ்பீக்கர் வச்சிருப்போம். ஏதாவது பண்ணாங்க மக்காவில் வந்தாதான் சேர்க்கப்படுறது அங்கேயே பண்ணிட்டே இருக்குது. அது ஜமாத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம். நான் ஜமாத்துக்கு மினாவில் சொல்லணும்னா தாய்மார்கள் எல்லாருக்கும் எல்லாரும் அப்படின்னா இது வெறும் பயான் இல்லை, ஒரு பாடம். நீங்க அப்படியே படிச்சுக்கணும். அங்க தொடரணும் அப்படின்னு சொன்னா 12:15 மணிக்கு அங்க வாங்க சொல்லணும், தொழுகை நடக்கும். 10 நிமிஷத்துல ஜமாத்து நடக்கும். ஆனா நீங்க தயாராகிறது 10 மணிக்கு 10:30 மணிக்கு மேல தயாராகலாம். ஏன்னா பக்கத்துலதான் பாத்ரூம் இருக்கு. பாத்ரூம் பக்கத்துல, பாத்ரூம்ல இருந்து நீங்க போயிட்டு உதவு செய்துட்டு இந்த டென்ட்டுக்கு வர்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும், 1 மணி நேரம் ஆகும். பாத்ரூம் என்ன பக்கம்னா இதுதான் பாத்ரூம், இது அடுத்து பாத்ரூம், அவ்வளவுதான். டென்ட் இருக்குதுன்னா ஒவ்வொரு டென்ட்டையும் சுற்றி பக்கத்துல பாத்ரூம் இருக்கு. அங்க போனா ஒரு 10 பேர் நமக்கு முன்னால நிற்பாங்க. அந்த 10 பேர் யாருன்னா அவசரமா யூனிக் போறவங்க மட்டும் இல்லை, வெட்டிங் போறவங்க நிற்பாங்க. இதுல சில பேர் நமக்கு முன்னால போய் உள்ள குளிச்சுட்டு நிற்பாங்க. நம்ம யூனியனுக்கு காத்து நிற்போம், அவர் குளிப்பார். குளிக்கிற இடமான்னு நான் கேட்க முடியாது. அவர் போனவங்க யாராவது எதுக்கு மேல போடுறாரு, பாத்ரூமுக்கு மேல போட்டாங்கன்னா நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஆசாமி குளிக்க போறாருன்னு அர்த்தம். அந்த போனவங்க புதிய கல்வி மேல போடுவாரு, குளிக்க போறாருன்னு அர்த்தம். அவர்கிட்ட போய் நான் யூனியன் போயிட்டு வரலாம் விட மாட்டேன். அவர் குளிச்சுட்டு 20 நிமிஷம் கழிச்சு வெளியே வருவார். அதுக்கு பின்னால நான் போவேன். எனக்கிட்ட வந்து ஒருத்தர் வெளியே காட்டி நான் ரொம்ப அரிசிட்டு சுகர்காரன் அங்க விட்டுருக்கேங்கிறார். எனக்கு முன்னால போனவங்க 20 நிமிஷம் எங்காரு
இவர் எனக்கு பின்னால வர்றவர் தான் ரொம்ப அர்ஜென்ட்ங்கிறார். அப்ப நாம அந்த இடத்துல இதையும் பேரணும். நம்ம நிறுத்த அவரை விட்டோம். யார பின்னால வந்தவர் அவரால் முடியல. இதுவெல்லாம் ஹஜ்ஜிலே நமக்கு அல்லாஹ் கொடுக்கிற பெரிய பிரச்சனைகள். இதுக்கு நான் சொல்றது அட்வான்ஸா தயாராகும். நாம் தயாராகுவது 12 நாளுக்கு முதல்னா நம்ம ஊர் மாதிரி போய் தயாராகிறது இல்லை. முன்னதாக தயாராகிடணும். இன்ஷா அல்லாஹ் முதல் அஸ்ர் மக்ரிப் இஷா சுபஹ் தொழணும். அந்த வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா மறுநாள் அரபாத்துக்கு போகணுங்கிறதுனால ராத்திரியே புறப்பட சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம அது பெரிய தவறாலாம் கருத முடியாது. சூழ்நிலை ராத்திரி சொன்னா நம்ம இரவுல அரபாத்துக்காக தயாராகணும். 8ஆம் நாள் வினா, 9ஆம் நாள் அரபாத். இந்த பாடம் ஒரு தடவை இல்லை, நடந்துகிட்டே இருக்கும். இன்ஷா அல்லாஹ் சென்னைக்கு வந்த பின்னாலும் நடத்துவோம், மக்கால வந்து நடத்துவோம். இவ்வளவு பாடம் நடத்தின பின்னாலும் அங்க வந்து சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால ஒவ்வொரு முறையும் நடத்தும் போது நீங்க கவனமாக உள்வாங்கி கொள்ளணும். மீனாவில இருந்து அரபாத்துக்கு போறோம். காலையில வந்து அரபாத்துல இறங்கிறோம். அது வந்து எல்லாம் அரபாவுல டென்ட் போட்டிருக்கிறாங்க. முன்னாடி டென்ட் இல்லை, டென்ட் போட்டிருக்கிறாங்க. கொஞ்சம் குளிர்சாதன பெட்டிகள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஏர்கூலர் இருக்குது, ஏசி இருக்குது, எல்லாம் இருக்குது. அதை தாண்டி ஏர்கூலர்ல இருந்து கூழ் வராது, ஹீட் வரும். அவ்வளவு வெயில் இருக்கும். எதுக்கு நீங்க தயாராகணுங்கிறது சொல்ற, பயன்காட்டுவதில்லை. அதையெல்லாம் தாண்டி அந்த கூலிங் எல்லாம் இல்லாம அந்த அரபா மைதானம் கொடுக்கிற மகிழ்ச்சி இருக்கு பாருங்க, அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. அல்லாஹ் ரசூலும் நம்மை பொருந்திக் கொள்கிற இடம் புனிதமான அரபா. அந்த ஹஜ்ஜு அரபா நாங்கள் சொல்லலாம். நாங்கள் சொல்லணும் ஹஜ்ஜினாலே அரபா. அரபாவுல போய் உட்கார்ந்துட்டோம்னா நம்ம ஹஜ்ஜு செய்துட்டோம்னு அர்த்தம். அந்த அளவுக்கு அந்த இடத்துக்கான மதிப்பை சொன்னார்கள் முகமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்க உள்ள டைம் காலையில 12 மணி அரபாவுடைய நேரம், மாலையில 6 மணி வரை. 12 மணிக்கு துவங்கி 6 மணி வரைக்கும் அந்த நேரம் இருக்கும். இந்த டயத்துல நம்ம அங்க இருக்கணும். காலையில அரபாத்துல குளிக்கிறது ஒரு சுன்னத்து இருக்கு. அரபா மைதானத்துக்கு போனா குளிக்கணும். குளிக்கிறது சுன்னத்து. நம்ம வீட்டுல குளிக்கிற மாதிரிலாம் குளிக்க முடியாது. பெண்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சா பயன்படுத்தலாம், இல்லை விட்டுறணும். அந்த வாய்ப்பு குறைவா இருக்கும். நாமும் அங்க போகும்போது அங்க எங்கேயாவது ஒரு பைப் வந்துட்டு இருக்கும், உதவு செய்யற பைப்பு, ஒரு சின்ன பக்கெட்டை கொண்டு போய் அதுல 100 பேர் உதவு செய்ய நிற்பாங்க. நம்ம சிரமம் கொடுக்கக்கூடாது. கொஞ்சம் முந்தி வரும். காலையில் ஒரு 9 மணிக்கு 10 மணிக்கு எல்லாம் போன அந்த புரியாது. டக்குன்னு ஒரு பக்கெட்ல தண்ணி எடுக்கணும், ஒரு 4 சொட்டு மேல ஊற்றணும், முடிஞ்சு போடும். அந்த சுண்ணத்து நிறைவேறிடும். அங்க போய் நின்று சோப்பு தேய்ச்சி குளிச்சுக்கிட்டு அதெல்லாம் ஒப்பிடாது. ஒருத்தர் சோப்பு தேய்ச்சி குளிச்சுட்டு அதுக்கு பின்னால் என்ன சாம்பு தேய்க்கணுங்கிறார். இதெல்லாம் இவ்வளவு இடமா இருக்கு. சாம்பு தேய்க்கணும்னா அந்த சாம்பு பூரா கரையிலே தண்ணி இருக்குங்க. சும்மா ஒரு 1/2 பக்கெட்டு தண்ணி, ஒரு பர்க்கெட் ரசூலை தண்ணி குளிச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால ஒரு 2 பக்கெட் தண்ணி மேல ஊற்றிட்டு அரபாத்துல அல்ஹம்துலில்லாஹ் நம்ம எஹராம் துணியை எக்ஸ்ட்ரா ஒரு துணி வச்சுக்கிறோம். நம்ம இந்த ஊருக்கு போன துணியோட குளிச்சுட்டோம்னா மாத்திரத்துக்கு ஒரு துணி எங்க மினா டென்ட்ல இருந்து மினா டென்ட்டுக்கு ஒரு லக்கேஜ் கொண்டு போவோம். அதை லக்கேஜ் வந்து நாங்கள் வச்சிடணும். அந்த அரபாத்துக்கு பயணமாகிற போது அதோட ஒரு சின்ன லக்கேஜ், ஒரு கைப்பேட்டு தான். அதுல அந்த ஒரு மாத்து துணியும் முஸ்தலிஃபால போய் படுக்கிறதுக்கு ஒரு பெட்ஷீட் ஏதாவது கையில வச்சு தரணும். அவ்வளவுதான். லக்கேஜை குறைச்சோம்னா ஒரு கட்டத்தில் தான் நடக்க வேண்டியது வரும். அந்த நடப்புக்கு லேசா நம்ம சுமையை நம்ம தான் சுமக்கணும். மனுஷர் எப்படியோ அதுதான் இங்க மனுஷர் மைதான மாதிரி முன்னால் அவருக்கு போறாரு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னா ஹெல்ப் எதிர்பார்க்க முடியாது. எல்லாருக்கும் ஒரு சிரமம் இருக்கும். அதனால லக்கேஜை எவ்வளவு குறைச்சிக்கிறோ அவ்வளவு லேசாக அரபா மீனா அமைஞ்சிடும். அல்ஹம்துலில்லாஹ் அரபாத்துல காலையில 12 மணிக்கு நாம அறிவிப்பு செய்துருவோம். சாப்பாடு எல்லாம் கொடுத்துருவோம். சாப்பாடு முந்தி கொடுத்துருவோம். பகவத் அசரும் அங்கே ஜம்மு நடக்கும். பகவத் 2 ரக்காத், அசர் 2 ரக்காத். 12 1 மணிக்கெல்லாம் தொழுது முடிச்சிடும். பெண்களும் நம்மோடு தான் இருப்பாங்க. இந்த பக்கம் ஆண்கள் இருக்கிறோம்னா ஒரு சின்ன ஒரு தலை மட்டும் போட்டு பெண்கள் அந்த பக்கம் இருப்பாங்க. எல்லாம் நம்முடைய நிகழ்வுகள் அவங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கும் சேர்த்து விளக்கம் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 12 1 மணிக்கு மேல திக்ர் மஜ்லிஸ் எல்லாம் நடக்கும். 100 தடவை 3ஆம் கலிமா ஓதுறாங்க குறைந்தது. ஒரு 100 தடவை 4ஆம் கலிமா, 100 தடவை இஸ்திக்ஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம் அல்லதீ லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் அத்தூபு இலைஹ். ஒரு 100 தடவை ஸலவாத். இப்படி அது எல்லாரும் சேர்ந்து அங்க செய்வோம்.
இதெல்லாம் முடிச்சிட்டு துவா நடக்கும். அரபாவுக்கு ஒரு பேர் இருக்குது, யௌமுல் அரபா, யௌமுல் துஹா. அரபாவுடைய நாள், துஆவுடைய நாள். அன்னைக்கு துஆ தான் விசேஷமான அமல். அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கான். அல்லாஹ் சந்தோஷப்படுறான். என் அடியார்களை பாருங்கள், தலைவி கோலமாக வந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். அது அவ்வளவு வெயிலிலும் ஆஜிகள் கண்ணீரோடு நிற்பான். எல்லா விஷயங்களும் என் வாழ்க்கையில் எதெல்லாம் நான் நிறைய பேருக்கு என்னுடைய தேவை பூர்த்தி ஆகணும்னு போய் சொல்லி இருக்கிறேன், அதெல்லாம் இதுவரைக்கும் பூர்த்தி ஆகல வைங்க, எழுதி வைங்க. அத்தனை தேவையையும் அங்க போய் சொன்னால் கொடுக்கப்படும் இடம் அரசாணை தான். வெறும் கையால் அல்ல அனுப்புறது இல்லை. ஆட்சிகளை பார்த்து எல்லாம் மகிழ்ச்சி அடைகிறார். சாந்த நபிகள் செல்லம் அரபா பெருவெளியிலே நின்று கேட்பார்கள், எவ்வளவு தூரம் அவருடைய கையை உயர்த்தி இருக்கிறாங்க. நபிகள் செல்லம் அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் வடிக்கிறார்கள், கையெழுதி கேட்கிறார்கள். அந்த உச்சம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனியிலே இருந்த இஹ்ராம் துணி கீழே விழுந்து, நபி அவர்களுடைய மேனியிலே இருந்த இஹ்ராம் துணி கீழே விழுந்து, நபி அந்த துணி விழுவது கூட உணரவில்லை, தன்னை மறந்து கையேந்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இடம் அரபாவுடைய இடம். நாம் துஆ செய்வோம் உள்ளுக்குள்ள, அப்புறம் டென்ட விட்டு வெளியில் வந்து திறந்த வெளியிலே நின்று துஆ செய்வோம். நம்ம பக்கத்துல வந்துட்டோம்னா சின்ன சின்ன மலைகள் இருக்கும், கேப்பு காலியா இருக்கும், அங்கெல்லாம் நம்ம கூட்டு வந்துடுவோம் ஆட்சிகளை. அப்படி வாங்க, சாயங்காலம் சூரியன் கொஞ்சம் அஸ்தமிக்கிற நேரம் பஸ்ல ஏறதுக்கு முந்தி கூப்பிட்டு போனாங்க. ஒரு 4 மணிக்கு 4:30 மணிக்கு வெளியில நிறுத்தி ஒரு துவா நடக்கும். ஒரு தடவை எந்த துவா நடந்துகிட்டே இருக்கும். அங்க யாராவது துவா செய்வாங்க, அங்க போய் நீங்க ஆமீன் சொல்றாரு. யாருடைய துவாவை கொண்டாவது அல்லாஹ் நம் மீது கருணை காட்ட வேண்டும். அப்படி ஒரு நிலை அரபாவை நன்கு பயன்படுத்த. அன்னைக்கு பகல் பூரா கைத்தா இருக்கும், ஒதுக்குதான், அமல் தான், இபாதத் இதுக்கு குர்ஆன் ஓதுதல் இதுவாகவே இருக்கும். மாலை ஒரு 6 மணிக்கு எல்லாம் பஸ்ல நம்ம ஏற்றிடுவாங்க. அடுத்த நாம் போகும் இடம் பைலா அப்பதும் அரபாவில் பதுக்குருல்லாஹ இந்தல் மஷ்அரில் ஹராம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான், நாயகமே அரபாவை வைத்துவிட்டால் மஷ்அரில் ஹராமில் வந்து அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். மஷ்அரில் ஹராம் என்றால் முஸ்தலிஃபா. முஸ்தலிஃபாவுடைய அந்த மைதானத்தில் வந்து ரப்பை நினைவு கூறுங்கள். அவ அங்க போய் அன்னைக்கு இரவு அமல் செய்யும். ஆனா ரொம்ப சோர்வு இருக்கும். பகல் பூரா இபாதத்தில துஆவில தனியில நீங்கள் புறப்பட்டால் முஸ்தலிஃபாவுக்கு வாங்குகிறார்களா? பதுக்குருல்லாஹ இந்தல் மஷ்அரில் ஹராம், மஷ்அரில் ஹராமில் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள் என்று செய்கிறார். மஷ்அரில் ஹராம் என்றால் அது புனிதமான முஸ்தலிஃபாவில் இருக்கக்கூடிய உயர்வான மஸ்ஜித் ஒன்று இருக்குது. முஸ்தலிஃபாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் சஹாபிகளோடு வந்தபோது இருந்த பாக்கியமான இடங்கள். அங்க வந்து நம்ம செய்ய வேண்டிய அமல், அந்த இரவு ரொம்ப விசேஷமான இடம். நம்ம வாழ்க்கையில் அப்படி ஒரு இரவை வருஷத்துல அந்த ஹயாத்துல ஒரு தடவை தான் அடைய முடியும். லைலத்துல் கத்ரை விட விசேஷமான இரவுன்னு நிறுவனத்தில் எழுதுறாங்கன்னா, லைலத்துல் கத்ரை ரமலான்ல இருக்குது. ஆனா கன்ஃபார்மா எந்த இடமும் தெரியாது. ஒற்றைப்படைகளை தேடுறோம், குறிப்பாக 27 தேடுகிறோம். முஸ்தலிஃபா அது கன்ஃபார்ம். இந்த இரவு லைலத்துல் கத்ரை விட சிறந்த இரவு. மலக்குகள் குறித்திருக்கிற இரவு அந்த இரவு. அல்லாஹ்வின் மலக்குகள் எல்லாம் வந்து உம்மத்தினுடைய பிரார்த்தனையோடு கலந்து கொள்கிறார்கள். அந்த இரவு நம்ம கொஞ்சம் அழுப்பு இருக்கணும், உடம்புல கொஞ்சம் அசதி இருக்கணும். எங்களை ஒரு துவா எல்லாரும் செய்யணும். முஸ்தலிஃபாவுல அல்லாஹ் நம்மை கொஞ்சம் சீக்கிரமா கொண்டு சேர்க்கணும்னு துவா செய்யணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. ஒரு 6 மணிக்கு நம்ம புறப்பட்டோம் வைங்கள, 7 மணிக்கெல்லாம் முஸ்தலிஃபா அனுப்புறோம்னா அது ஒரு பெரிய பாக்கியம். ஒரு இரவு கிடைக்கும். சில நேரங்கள்ல நாம முஸ்தலிஃபா வர்றதுக்கே ராத்திரி 12 மணி 1 மணி ஆயிடும். எல்லாம் போயிட்டே இருப்பாங்க, நம்ம நிற்போம், ஒரு வழி இல்லை. அப்படியெல்லாம் இந்த சூழ்நிலைகள். இந்த ஒவ்வொரு இடங்களிலும் பொறுமை முக்கியம். நிதான இருந்துடக்கூடாது, வேகப்படக்கூடாது, கோவப்படக்கூடாது. ஆதிகளுக்கு அந்த இடத்துல அவங்க சக்திக்கு மீறி இறந்துடுறாங்க.
நிறைய நான் ஒரு வருஷத்திலையும் பார்க்கிறது. அந்த மாதிரி இடங்களில் கோவப்பட்டு உடற்பூசப்பட்டு ஏராளமான வார்த்தைகளை கொட்டிடுறாங்க. அரபாத்துல மன்னிப்பு வாங்கிட்டு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நிலையில் முஸ்தலிஃபாவுக்கு போகணும். அங்க கொஞ்சம் பஸ் லேட் ஆகி கொஞ்சம் சிரமங்கள் ஆன உடனே என்ன பேசக்கூடாது எதுவும் பேசுறா. சைத்தான் ரொம்ப நுணுக்கமாக இருக்கும் இடம் அந்த இடங்கள். எனவே நாம் ரொம்ப கட்டுப்பாடோடு உடனே உட்கார்ந்து பஸ் வரல அதான் உட்காரணும். பொறுப்பாளர்கள் முயற்சி செய்துட்டே இருப்பான். எவ்வளவு சீக்கிரம் போன வருஷம்னா ரொம்ப சீக்கிரம் ஒரு 7 மணி 8 மணிக்கு நாங்கள் முஸ்லிம் இறங்கிட்டோம். அதான் தோல்வி செய்யலாம். அரபாக்களுடைய வார்த்தையே பத்தொன்று வந்துச்சு ஏறணும். அல்லாவுடைய பெரிய கருணை உடனே புறப்பட்டான். மகளிர்ல புறப்பட்டு 7 மணிக்கெல்லாம் முஸ்லிப்பா ரொம்ப ராகம் இரவு கூட அந்த ராகத்தாக அங்க போன உடனே செய்ய வேண்டியாமல் மகளிரையும் இஸ்லாமையும் அங்க போய் வரணும். நம்ம அரபாக்கள் இருக்கிறோம். அரபாவில் கொஞ்சம் நேரம் லேட் ஆகுது. 8 மணி ஆயிடுச்சு. மகளிர் முடிஞ்சிருச்சு. ஆனா மகளிர் தொடரக்கூடாது. சும்மாதான் இருக்கிறோம். மகளிர் தொழுகை முஸ்தலிஃபா நியத்து வச்சுக்கணும். மகளிர் நான் முஸ்தலிஃபாவில் போய் சொல்லுவேன் ஜம்மு தொழுகை போன நம்ம கட்டணி போடுவோம். ஒவ்வொரு ரொம்ப பாதுகாக்கணும். தண்ணி ரொம்ப முக்கியம். முஸ்தலிஃபாவில் தண்ணி இருக்கிற மாதிரி இடத்துல கொஞ்சம் நாங்கள் உட்கார வைக்கிறது. ஆனாலும் தண்ணி அப்போ ஒரு காலி ஆகிட்டே இருக்கும். டக்குனு ஒன்றும் செய்யணும். டக்குனு மகளிர் பண்ணணும். கிஷா தொழுவுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் விட்டுருது. காலையில் ஓடுகிற இந்த கனிமாக்கள் மொழாதுகளும் முஸ்தலிஃபாவும் ஓடுறது. கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறோம். சைத்தானுக்கு கல் எடுக்கிறாங்க. எவ்வளவு கல் அது அங்கதான் கொடுக்கிறாங்க. முஸ்தலிஃபாவில் மைதானத்துல எங்க பார்த்தாலும் கல் கிடக்கும். கல் எடுக்கணும்னு ஒரு பெரிய பயணம் செய்ய வேண்டாம். நம்ம ஆட்சிகள் இங்கிருந்து எங்க போய் கல்லெடுக்க போறாங்கன்னு ஒரு பெரிய நட நடக்கிறது. இங்கிருந்து ரயில்வே ஸ்டேஷன் நடக்கிற மாதிரி பஸ் ஸ்டாண்ட் நடக்கிற வேண்டியது இல்லை. நம்ம படுத்துருக்கோம். அந்த இடத்துல பாய்ச்சி பார்த்தா கல்லாக்கிறார். இந்த சின்ன கல் ஒரு 70 கல் எடுத்துக்கிறோம். நம்ம 70 கல் எதற்கு எடுக்கிறோம்னா ஒரு 10 எரியணும். 7 கல்லு தான் அடிக்கணும். ஒரு சைத்தான் 11 3 சைத்தான் 3 21 12 3 சைத்தான் 3 22 42 27 49. ஆனால் 3வது நாள் நாம் இருந்தால் 13க்கு இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் அன்னைக்கு ஒரு கல் தேவைப்படும். அன்னைக்கு ஒரு கல் தேவைப்படும். 49 21 நமக்கு 70 கல் தேவைப்படுது. அதாவது 70 கல் நம்ம எடுத்து வச்சுக்கணும். மேக்சிமம் 12 பொருந்துகிற நிலை ஏற்படும். ஒன்றுமில்லா புனிதமான முஸ்லிம்பாகவே சைத்தானுக்கான கல்லையும் நாம் எடுத்துக்கொண்டு அந்த ராத்திரி கொஞ்சம் நேரம் அந்த உடலை எடுத்து கணக்கில் கொள்வோம். கணக்கில் கொள்வதற்கு அல்லாவுடைய கருணை சுபுக்கு தாழ்வு சொல்வாங்க. நசாரோட அறாமல காதல கேட்கும். அந்த பக்கத்துக்கு தங்கிட்டோம்னா இல்லை நாம இருக்கிற இடத்துல பாங்க சொல்லி சுபு ஜமாத்துறாங்க. சுபு ஜமாத்து முடிச்சுட்டோம்னா 9ஆம் நாள் முடிஞ்சு போச்சு. 8ஆம் நாள் வினாவிலே 9ஆம் நாள் பகல் அரபா இரவு முஸ்தலிஃபா. அன்றைக்கு முடிச்ச சுபுக்கு பின்னால்தான் பெரிய வேலை. போன தடவை பெரிய வாய்ப்புகளுக்கு ட்ரெயினே போனோம். ஆச்சார டக்குன்னு ட்ரெயின் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. பஸ்ஸெல்லாம் கிடைக்கல. ட்ரெயின்ல போய் இறங்கணும். ரிட்டர்ன் ட்ரெயின்ல ஏறிட்டோம். அது ஒரு சந்தர்ப்பம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிச்சு. அப்படி அமைஞ்சதில்லை. அந்த இடத்துல இருந்து வெளியில போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அது மாதிரி காலையில் கொஞ்சம் முயற்சி எடுப்போம். பஸ் நின்று அவங்க கூட நிற்கிறது பொருட்கள் வந்துடுவோம். கல்யாணிகளுக்கும் போகலாம். 10ஆம் நாள் காலையில் நல்ல கவனிங்க. அன்னைக்கு தான் ஃபுல் வேலை. ஒன்று கல்யாணிக்கு போவோம் காலையில். இல்லை நேராக டென்ட்டுக்கு கூட்டு வந்துடுவாங்க. 9ஆம் 8ஆம் நாள் எந்த டென்ட்டில் உட்கார்ந்துருக்கணும் வினாவிலே அந்த டென்ட்டுக்கே வந்துடுவோம். அதே இடம் தான். கொஞ்சம் நம்ம இடத்த கவனம் வச்சுக்கணும். கொஞ்சத்துல வாகனத்தில் வருவோம். கொஞ்சத்துல நடந்து வரணும். எல்லாம் இருக்கும். சுகர் உள்ளவர்களுக்கு நடக்க கஷ்டமா இருக்கும். பசி வந்துடும். தாகமா இருக்கும். அதனால என்ன சொல்றேன், கொஞ்ச நாள் நம்ம எல்லாம் வச்சுக்கணும். பிஸ்கட் அது இது நம்ம சாப்பிட்ற ஐட்டங்கள் இதெல்லாம் அங்கதான் தேவை. அந்த அரபா முஸ்தலிஃபாவோட ரொம்ப முக்கியம். கொஞ்ச நாள் எடுத்து கொண்டு போயிடுற பிஸ்கட் எல்லாம் வச்சுக்கிட்டோம்னா வர்ற வழியில் ஏதாவது ஒரு சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் கூட நடக்க வேண்டியது இருக்கும். இதை போய் நடத்தி கூட்டு போனீங்களே பஸ் போகாதுங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேல தாண்ட முடியாது. பூரா மக்கள் சொல்லும். என்ன பண்றது? அதனால நம்ம ஆட்சிகளுக்கு அப்பப்போ படிச்சு கொடுத்துட்டே தான் கொண்டு போறது. அம்மாவுடைய கருணை சில நேரங்களில் வேகமா கொண்டு போய் நம்ம போய் இறங்கிடுவோம். அதான் அதற்கும் கவனி செய்வாங்க. முஸ்தலிஃபாவிலிருந்து மீண்டும் விழா திரும்பதை லேசாக்கிறோம். இப்படி நீங்க மனசுல வச்சு சொல்லுங்க. ராத்திரி கழிச்சுட்டு பக்கத்துல தான் போகணும் இல்லை. அது அந்த லேசாக்கிறதுங்கிறப்போ மிக முக்கியமானது. அது வந்து நம்ம டென்ட்டுக்கு வந்துட்டு வைக்கிறேன் கொஞ்சம் நேரம் தங்குவோம். இப்போ நம்ம நினைச்ச நேரம் போய் கல்யாணம் இல்லை. அவங்க நேரம் தர்றாங்க.
இந்தியாவுக்காரர்களுக்கு இத்தனை மணிக்கு, ஸ்ரீலங்காக்காரர்களுக்கு இத்தனை மணிக்கு, எங்க ஃப்ரெண்ட்ல நாங்க கல்யாணம் திட்டம் போட்டு வெளியில கேட்டு கூட்டினாங்க. உங்களுக்கு டைம் இருக்கும் இல்லைன்னா நம்ம டைம் கொடுக்குறாங்க. அந்த டயத்துல நம்ம புறப்படணும். அது இல்லை சேர்ந்து தான் போவோம், எல்லாரையும் கூப்பிட்டு போவோம். நம்ம பொறுப்பாளர்கள் வருவாங்க, நம்ம கூட வர்றவங்க, நாம எல்லாம் சேர்ந்து போய் கல்லடிக்கிறோம். முதல் நாள் ஒரே ஒரு சித்தாலும் கல்லடிக்கிறார். முழுமை சொல்றாங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்வு. நம்ம முதல் நாள் எங்க அடிக்கணும் தேர்வு கடைசிக்கு தான் போடுறோம். ஆனா இதை கடந்து தான் போடுறோம். 2 டெஸ்ட்ல கடந்துதான் இதுல அடிச்சிடக்கூடாது. இதுல அடிக்காம ஒரு கூட்டு போயிருக்கோம். கடைசியில போய் விவேசத்தை ஆரம்பித்து 7 கல் அடிக்கிறோம். ரொம்ப எல்லாம் கல் அடிச்சு விட்டு நம்ம ரூமுக்கு எவ்வளவு நேரத்துல சில நேரங்களில் காலையிலே முடிஞ்சிடும், சில நேரத்துல மாலை வரைக்கும் ஆகும். ஒரு வருஷம் போன வருஷம் நினைக்கிறேன் நாங்க மகளுக்குள்ள தான் கல்லடிச்சுட்டே திரும்புறோம். அதுக்கு அடுத்து நமக்கு குர்பானி எடுக்கிறாலே பணம் கட்டிடுவோம். ஒன்று பணம் வாங்கிடுவாங்க குர்பானிக்கு, அது பேங்க்ல கட்டிடுவாங்க. அவங்க டைம் சொல்லிடுவாங்க, இந்த டைத்துல நாங்க குர்பானி கொடுத்துறோம், குர்பானியோட டைம் நமக்கு அறிவிச்சுவாங்க. நாம மொட்டை அடிச்ச பின்னால நமக்கு அன்னைக்கு எல்லா வேலையும் முடிஞ்சது. அப்போ போய் சேத்தான கல்லடிக்கிறோம். கல்லடித்ததுக்கு பின்னால குர்பானி கொடுத்த செய்தி வந்துடும். அதுக்கு பின்னால மொட்டை அடிக்கிறோம். அந்த மொட்டை அடிக்கிறது கொஞ்சம் சிரமம். என்ன சிரமம்னா எல்லா ஆண்டுகளும் எனக்கு முத்தடிப்பாங்க. எல்லா லட்சக்கணக்கான ஆண்டுகள் கடையெல்லாம் இருக்குது. ஆனா எல்லாரும் மொட்டை அடிக்கிறது யாருன்னா அடிக்கிறதுக்கும் நிறைய பேர் புதுசா வந்துருப்பான். அவனை போய் நம்ம மொட்டை அடிக்கணும்னு மிஷினும் பிளேடு தான் நம்மகிட்ட கேட்பாங்க. நம்ம மிஷினும் பிளேடு அவர் கையில கொடுத்து அடிக்க கொடுத்தா சில பேர் அடிச்சுட்டு வரும்போது பார்த்துட்டு நம்ம போகலாம். அது கூட ரத்தமா வழங்கிட்டே இருக்கும். அது கூட நம்ம நோண்டு போயிடும். தலையை வந்து கூட கொடுத்துடக்கூடாது. தலையை கொடுக்கும் போது நமக்கு முன்னால வரணும் தலையில ரத்தம் வழியிலும் பார்த்துக்கணும். ஏன்னா அடிக்க தெரியாது, புதுசா இழுத்து விட்டுறது. அது இன்னொரு விஷயம், அவங்களுக்கு அடிக்க அனுமதி இல்லை. அவங்க கட்சியை வச்சு இழுக்கும் போது போலீஸ் வந்ததுனால அவங்க சொல்லிட்டு போயிடுவான். அது பாதியோட இனி கொண்டு வரணும். அதனால இதெல்லாம் நீங்க கவனம் வச்சு நாங்க சொல்லுவோம், இடத்துல அடிப்போம். இதெல்லாம் கேட்காம சில பேர் போய் மாட்டிக்கிடுவாங்க. அப்புறம் அவங்க மொட்டை அடிக்கிற ஒரு வேலை. பெண்களை பொறுத்தவரையில வீட்டுல அந்த முடிய லேசா கொண்டு வர சொல்லி இருக்குது. அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. கல்லடிச்சிட்டு சைத்தானுக்கு கல்லடிச்ச பின்னால் மொட்டை அடிச்சிட்டோம்னா நம்ம யாராவது விட்டு வெளியில வருது. அதுக்குதான் தகதியுள்ள அப்பன்மா. தகதியுள்ள அப்பன்னா யாராவது விட்டு வெளியில வரக்கூடிய 2 விட்டு ஹலால் ஆகிறதுக்கு முதல் ஹலால். இப்ப நமக்கு எல்லாம் அனுமதி, ட்ரெஸ் அணியலாம், தைக்கப்பட்டது அணியலாம், அசல் பூசலாம், எல்லாம் அனுமதி. ஒரு சிலது அனுமதி இல்லை. அது அந்தந்த இடங்கள்ல நீங்க கேட்கும் போது சொல்லிடுவோம். அவங்க எல்லாம் வந்துடுவோம். ஹலால் ஆகிடும். ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அன்னைக்கு ஒரு வெள்ளை ட்ரெஸ் புதுசா கொண்டு போயிருப்பான். அன்னைக்கு பெருநாள். நமக்கு பெருமாளுங்கிறது அந்த தொழுகைலாம் இல்லை. பெருநாள் தொழுகைலாம் நம்ம போட முடியாது. பெருநாள் தொழுகைலாம் இல்லை. அன்னைக்கு பெருநாள் அப்படிங்கிறதுனால ஒரு புது ட்ரெஸ் கொண்டு போயிருக்கோம். அன்னைக்கு அதை எப்போ நம்ம மொட்டை அடிக்கிறோமோ அதுக்கு பின்னால தண்ணியை மேலே ஊற்றிட்டு கொடுத்துருக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். அன்னைக்கு இன்னொரு அமல் இருக்குது. நாம மக்காவுக்கு போறோம். மக்காவுக்கு கடமையான தவாப் செய்யறது, சாயும் செய்யறது, தொண்டோட்டம், 2ம் கடமை. வாஜிபான சாயும், பரவான தவாப். ஆனா அது என்ன பண்றதுன்னா நிறைய பேர் அங்க வருவதால் என்னன்னா இன்னைக்கே செய்யணும். யாராவது சொல்லி வைப்பாங்க 10வது அன்னைக்கு தவாப் செய்யணும். நான் சொல்றது உங்களை சிரமம் இல்லாமல் எப்படி கூட்டு போய் அந்த அமலை செய்ய வைக்க முடியுமோ அப்படி செய்ய வைக்கிறார். 10வது அன்னைக்கே போகிறது கடமை இல்லை, கட்டாயம் இல்லை. 10வது அன்னைக்கே நம்ம போனால் நிறைய சிரமங்கள் இருப்பாங்க. அதனால அந்த கூட்ட சூழ்நிலைகளை அனுசரிப்போம். எப்போ போனா நம்ம கரெக்டா வர முடியும். இன்னொரு விஷயம் கவனிக்கணும், அந்த 3 நாள் இரவும் மினாவில் படுப்பது கடமை. மினாவில் தலை வைக்கிறது, அங்க படுக்கிறது கடமை. நாம இங்கிருந்து 10வது நாள் மதுரைப்பட்டு இஷாவத்து அங்க போய் காபாவுக்கு தவாப் சாய்க்கு போயிட்டா சுபு வரைக்கும் வர முடியாது. ராத்திரி இந்த படுக்கல்ல குற்றம், அதுதான் பரிகாரம் கொடுப்பார். இதெல்லாம் ஆட்சிகளுக்கு புரியாம சில பேர் போய் காலை 8 மணிக்கு வர எங்க பார்ப்பாங்க, ராத்திரி காபாவில் இருந்த அவருக்கு குற்ற பரிகாரம் செய்யணும், புரியல. அப்ப நாம அதையெல்லாம் கவனித்தவர். சட்டம் எந்த வகையிலும் நமக்கு விளைகிறத கொடுத்துடக்கூடாது, எந்த வகையிலும் கொடையுடைய ஹஜ்ஜை நம்ம சொல்லிடக்கூடாது. இதுல ரொம்ப கவனம் எடுத்து ஹஜ்ஜுக்குள்ள இருப்பாங்க. அவங்களோட பேசி இன்னைக்கு ராத்திரி படுத்த வரைக்கு திடீர்னு ஒரு 4 மணிக்கு கிளம்புவோம், 3 மணிக்கு கிளம்புவோம் நைட்ல. அப்ப நைட்ல கொஞ்சம் தூங்கிட்டோம் வந்தா அந்த படுக்கிற கடமை நிறைவேறிச்சு. முதல் நாள் ராத்திரி 4 மணிக்கு மேல கிளம்பி கொண்டு போறது. 4 மணிக்கு மேல கூட்டு போயிட்டோம்னா அவங்களை கொண்டு போய் சுபுக்குள்ள காபாவில் விட்டு தவாபு சாயல அவங்க 8 மணிக்கு நான் புறப்பட்டு மீண்டும் நாம இங்க சேர்த்துருவோம்.
அப்படி இல்லை, அன்னைக்கும் கூட்ட அரசா இருக்குதா, அன்னைக்கும் விட்டுறாரு. 11வது நாள் கொண்டு போறது, 11வது நாள் 12 வரைக்கும் செய்யலாம். அந்த மாதிரி காலத்துல பெண்களுக்கு பீரியட் வந்துச்சு வைங்க, 12க்குள்ள செய்து முடிக்கணும். பெண்களுக்கு பீரியட் வந்துச்சு, அது யாராவது சோழ இல்லாம ஆயிட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் 12 அப்படிங்கிற நிபந்தனை இல்லை. அவங்க பீரியட் சுத்தமான பின்னால ஒரு நாள் வீட்டில் இருக்கலாம். எப்ப சுத்தமாகுதோ அதுக்கு பின்னால போய் அந்த தவாஃபை செய்து ஆகணும். ஆனா சுத்தமான பின்னால செய்வது சோகம் இல்லை, இவரும் செய்யணும். கொஞ்சம் சோகமான பின்னால கூட்டு போறாரு. அதனால இவங்க சோகம் இல்லை, இன்னைக்கே செய்யணும், 12ஓட முடிஞ்சு போச்ச, நோயாளிகளை நாங்க தங்க வச்சிடும், தெரிஞ்சுக்கிறீங்க, நாளைக்கு நம்ம அங்க போறோம், உங்களை அங்க கூட்டு போயிடலாம். இதுவெல்லாம் அனுமதியும் இன்னொரு பக்கம் அவர்களுக்கு இலகுவான வழி. இதை கவனத்தில் கொண்டு ஒன்று 10ஆம் நாள் பகல் ராத்திரி படுத்து கொண்டு போவோம், அல்லது 11ஆவது நாளுடைய அன்னைக்கு பகல்ல சேர்த்தாலும் கல்லடிக்க. பகல்ல எப்ப அடிக்கணும், டைம் தருவாங்க. அவங்க சொல்ற கருத்துல மேக்சிமம் நாங்க அசலுக்கு மேல போறது, அதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும், வெயில் குறைவா இருக்கும். உங்களை எல்லாத்தையும் கூட்டு போய் மதியம் சாப்பிட்டு ஓய்வு எடுத்துட்டு அசலுக்கு மேல 5 மணிக்கு போய் நம்ம சேர்த்தான கல்லடிச்சு 3 சேர்த்தான கல்லடிச்சோம். சேர்த்தானுக்கு கல்லடிச்சுட்டு அந்த பக்கமா போய் நின்று துலாவை முன்னோக்கி துவா கேட்டார். அந்த துவா உட்கொள்ளப்படும். சேத்தானுக்கு கல்லடித்த பின்னால் அங்க போய் நீங்க போலீசார்கள் வருவாங்க, துவா செய்யக்கூடாதுன்னு இருக்கிறது இல்லை, கூட்டம் சேரக்கூடாதுதான். ஒரு 10 பேர் நின்று விட்டுருவான், அதே இடத்துல 1000 பேர் வந்து நிற்கும் போது மற்றவங்களுடைய போக்குவரத்து தடையாகி நெரிசல் ஆயிடும். அதனால கூட்டத்தை சேர விடாமல் தடுப்பாங்க. துவா கேட்டா கொஞ்சம் வெளியே தள்ளி போய் நின்று நாங்க ஜமாத்தாத்தே கேட்போம், நம்ம கூட உள்ள ஆட்சிகளை எல்லாம் இடத்தையே கொண்டு போய் ஒரு துவா. இது சில பேர் என்னன்னா காணாவிடுவாங்க, அவங்களா காணாவிடுறது, அவங்களா காணாவிட்டு நம்ம கூட பாடப்படுத்துறது. அதற்கு எங்களை கொஞ்சம் விட்டுட்டு வந்துட்டீங்க, விட்டுட்டு வரல, எங்களை விட்டுட்டு நீங்க போயிட்டீங்கன்னு இருக்கோம். உங்களை விட்டுட்டு நாங்க போறது இல்லை, எங்களை விட்டுட்டு நீங்க போயிருந்தீங்க, கூப்பிட்டே வருவோம். போலீஸ் அந்த குஞ்ச அப்படியே அணைச்சிட்டு போற மாதிரியே கொண்டு வருவோம். இவர் என்ன பண்ணுவாங்க, இங்க இருந்து இந்த பக்கமா கூட்டமா அடிச்சு நாங்கெல்லாம் இங்கே கல்லடிப்போம், அவர் இந்த பக்கமா போய் அடிக்கணும் போவாரு, அடிச்சுட்டு தேடுவாரு, நாங்க அதுக்குள்ள எங்க பார்க்க வந்துடுவோம். அதனால பின்னாலேயே வர்றது உங்க கிழமை என்ன பாதுகாப்பான இடம். ஒரு பேர் 10 பேர் 100 பேர் இல்ல, 10-30 பேர் வந்து அசம்பிளி ஆகி போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம மட்டும் நானும் பெண்களுக்கு அடையாளம் மட்டும் கொடுத்து வருவோம், ஆண்களுக்கு அடையாளமா ஒன்றும் இருக்காது. அப்போ நீங்க எல்லா வகையிலும் கணவன் மனைவியா வந்தவங்க கையை போட்டுக்கிட்டே போதும். ஊர்ல இருக்கும்போது நீங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அங்க போய் கையை போட்டுக்கணும். கையை போட்டாதான் ஒருத்தர் விட்டு பிரியாத நிலை ஏற்படும். இது என்ன சிரமம், ஒருத்தர் பிரிஞ்சுட்டாங்கன்னா அவங்க அமல் மட்டும் கஷ்டம் இல்லை, கூட போற எல்லாத்துக்கும் கஷ்டம். அவரை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஒருத்தருக்கும் ஒரு நிலை நடக்காது. அதனால இதுல அனைத்து எங்களை அணைஞ்சு கொண்டே நெருங்கியே வரணும். இன்ஷாஅல்லாஹ் துவா கேட்கணும், சேத்தான கல்லெடுத்து அந்த துவா ஒத்துக்கொள்ளப்படும். நம்ம சேர்ந்தே துவா கேட்போம். இன்னும் போனா மைக்க கையில வச்சுக்கிடுவோம், கொஞ்சம் சவுண்ட் ஆட்சிகள் காதல விடணும், எல்லாம் நடக்கும். இன்ஷாஅல்லாஹ் அது 11ஆவது நாள். அதே போல அன்றைக்கு நைட் அங்கே பெண்களுக்கு கிழமை 12ஆம் நாள் காலையிலும் சேத்தான கல்லடிக்க 3 சேத்தான் அடிச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் அன்னைக்கே புறப்பட்டுருவோம். சில சூழ்நிலை இருந்தால் 13 அடிக்கிறது. அல்லாஹ் சொன்னான், ததுக்குருல்லாஹி அய்யாமி மஅதூதாத் வமன் தஅஜ்ஜல ஃபீ யௌமின் ஃபலா இஸ்மா அலைஹி வமன் தஅஹ்ஹர ஃபலா இஸ்மா அலைஹி. நீங்க 2 நாள் இருந்து கல்லடிச்சாலும் உங்க மேல குற்றம் இல்லை, 3ஆவது நாள் இருந்து கல்லடிச்சுட்டு வரதும் குற்றம் இல்லை என்று அல்லாஹ் சொல்லுவான். அந்த கோவிலுக்காக வேண்டி 1 12ஓட வருவோம், அது 13 இருந்து அடிக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கு பின்னால நாம ஊருக்கு வந்துடும். எந்த இடத்துல இருந்து புறப்பட்டோமோ நம்ம பெண்கள் அல்லது நம்ம ரூம்பு நம்ம எந்த இடத்துல தங்குறோமோ அங்க கூப்பிட்டு வந்துடுவாங்க. இதோட ஹஜ் முடியும். இந்த 5 நாள் தான். 8, 9, 10, 11, 12, தேவைப்பட்டால் 13. அங்கே உள்ள நாட்களில் என்ன அமல் சைத்தான் கல்லடிக்கிறதா 10, 11, 12, 13 செய்ய வேண்டிய அமல். அதை கரெக்டா செய்யணும். அங்கே என்னென்ன துவா அதை செய்யணும். பெண்களை தொழுகை நடக்கும், எல்லாம் அங்கே அந்த 11ஆம் நாளைக்கு தொழுகை நடக்கும். 5 வேளை தொழுகை சொல்லணும், 12ஆவது நாளைக்கு சொல்லணும். நம்ம மக்காவுக்கு போயிட்டு வர்ற நேரங்கள் தான் போற வழியை தொழுகிறோம். இன்னும் சில நேரங்களில் நம்ம ஹரமுக்கு போய் தவாஃப் சாய் செய்யும் போது அங்க தொழுகையான வாய்ப்பு சில நேரத்தில் ஜமாத் நடக்க அதை சேர்ந்து விடுவோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா வகையிலும் சிரமம் ஒரு ஹாஜிக்கு வரக்கூடாதுங்கிறதுல பொறுப்பாக கூட்டு போற போது கவனம் வச்சுக்கிறோம். அதனால ஒரு நாள் முந்தி கூட்டு போறது, பிந்தி கூட்டு போறதை பற்றி நீங்க யோசிக்கவே கூடாது. நம்ம கூட இன்னொரு டிராவல்ஸ் வந்து சொல்லுவாங்க, நாங்க நேற்றே போயிட்டு வந்தோம், நீங்க இன்னும் போகலையா, ஒன்னும் இவருக்கு கோபம், அவர் நேற்றே போயிட்டாரு, இன்னும் நீங்க கூட்டு போகலையே, அவர் நேற்று போயிட்டு என்ன பாடுபட்டாருன்னு கேளுங்க. ஒரு படாத பாடுபட்டு வந்திருப்பாரு. இங்க நோக்கம் வந்து
உடனே போவதல்ல, மார்க்க அனுமதியையும் எடுக்கணும். ஆட்சிகள வயசானவங்க இருக்கிறாங்க, முடியாதவங்க இருக்கிறாங்க, சில பேரால அவ்வளவு ஸ்பீடா வர முடியாது, கூட்டம் சில பேருக்கு அலர்ஜி ஆகும். எல்லாத்தையும் கவனத்தில் கொண்டு எங்கே உங்களுடைய நிர்வாகம் என்ன செய்யுமோ உங்களுடைய நலன் மாற்றுவது அங்கே நோக்கம். இன்னொன்று, அல்லாஹ்வின் கொடுத்திலிருந்து கிடைக்கிற அருளும் தப்பிவிடக்கூடாது. இரண்டிலும் கவனம் இருந்து கொண்டிருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் ஹஜ்ஜுடைய காரியம் நிறைவாகும். அதை தொடர்ந்து அடுத்தடுத்த காலங்கள் நம்ம மக்காவில் இருக்கிற நாட்களும் சரி, வெளியில இருக்கிற நாட்களும் சரி, புனிதமான அரங்க நேரம் செலவழிக்கிறார். மக்காவில் அதிக நாள் இருக்க போறோம். எல்லா நேரத்தையும் காபத்துல்லாவுக்கு போயிடும். முடிந்த வரையிலும் ரூமோட நேரத்தை குறைச்சிக்கணும். நாளைக்கு சுபு முடிச்சுட்டு ஒரு 12 மணிக்கு போகிறோம்னா ஒரு 10 மணிக்கு 10:30 அரங்குக்கு போயிட்டா அரங்கு ஒரு தவாப் வாய்ப்பு கிடைச்சிக்கணும். தவாப் செய்துட்டு குரான் ஓதலாம், திரு செய்யலாம், முன்பின் சுண்ணத்துகளை நிறைவேற்றலாம். மதியம் சாப்பாடு முடிச்சுட்டு கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறோம். அத்தனை எல்லாம் 3:30 மணிக்கு. நம்ம அனபிமலை 5 மணிக்கு திறந்துருப்போம். காபாவில் 3:30 மணிக்கு ஜமாத்து நடக்கும். நம்ம அதை கணக்கு பண்ணி எழுந்திருச்சு ஓடணும். அந்த ஜமாத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது. அங்க போய் 3:30 மணி ஜமாத்தை நம்ம தொழுதுட்டு தேவைப்பட்ட மாநில ஒரு வீட்டுக்கு பக்கத்துலாம் இருக்கிறோம். காபாவில் ஒரு டீயை குடிச்சிட்டு 5 மணிக்கு 4:30 மணிக்கு எல்லாம் உள்ள போயிட்டோம்னா தவாப் செய்யலாம், குர்ஆன் ஓதலாம், திக்ர் செய்யலாம். இஷா வரைக்கும் அங்கெல்லாம் இருக்கலாம். மகனுக்கு இஷானா வெளியில வந்தீங்கன்னா வீட்டு உள்ள போக முடியாது. அந்த நேரங்களை காபாவில் நாம் கழிக்கிற போது அமல்கள் செய்கிறோம், விவாதம் செய்கிறோம், குர்ஆன் ஓதுறோம். ஒரு குர்ஆனை நீங்க முடிச்சா 1,00,000 குர்ஆன் ஓதுறது என்பது 1,00,000 குர்ஆன் அயாத் செய்து ஓத போறோம். அது காபா தான் அதுக்கான இடம். அதே மாதிரி சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே 1,00,000. அது ஒரு பெரிய பாக்கியம். சலவாத்துக்கள் கொஞ்சம் அதிகமா ஓடுறாங்க. மதீனா வாழ்க்கை இருக்கு, ஒரு புனிதமான வாழ்க்கை. 8 நாள் மதீனால இருக்கும். அந்த 8 நாளும் பரக்கத்து தான். அதுதான் ஒவ்வொரு நாளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத் இருக்கு. அது எப்படி அதை சொல்லணும் இன்ஷா அல்லாஹ். அது தனியா அங்க வந்து விளக்கிக்கிறோம். மதீனா போறதுக்கு முந்தி மதீனா சார்ந்த விளக்கம் சொல்லி தான் போவோம். இன்னும் சொல்ல போனா போற பஸ்ல நம்ம போது விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய பேர் அருளால் நாம் எல்லா வகையிலும் அருளோடும், இன்னொரு பக்கம் அல்லாஹ்வின் அன்போடும், உடல் ரீதியான சூழ்நிலையை கவனத்தில் கொண்டு எளிய முறையும் துவா நடந்துகிட்டே இருக்கும். அங்கேயும் கூட டெய்லி பயான் நடக்கும். சும்மா விடுறது இல்லை. ஆட்சிகளுக்கு ஒரு டைம் ஒதுக்குவோம், கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி விஷயம் தான் நடந்து போகணும், இதை செய்யணும், அதை செய்யணும். விளக்கம் கொடுக்கிற போது இங்கே பயன்படுத்தாங்க. அந்த நேரத்தில் சில பேர் வரதில்லை. எவ்வளவு தாங்க வந்து அது செய்தோ பேன் செய்யணும், செய்தோ நிற்க சொல்லி கொடுத்தீங்களா அப்படின்னா, நீ எங்க போனேன், என் பேர பிள்ளைக்கு பொம்மை வாங்க போனேன். இந்த பொம்மை வாங்க இந்தியாவில் கிடைக்காத பொம்மை வந்து கிடைக்க போகுது. சவுதியில் இந்தியாவில் கிடைக்காத பொம்மை ஒன்றும் கிடைக்க போறது இல்லை. அதே மாதிரி அங்கேயும் தான் நடக்கும். ராக்கெட் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏற்கிறியார் தோனியார், ஏற்கிறியார் தோனியார், கொடியாருக்கு 2 யாருக்கு இந்த ராக்கெட் இது பொம்மை இதெல்லாம் எங்க இருக்கும்? காபாவுக்கு போற இடத்துல இருக்கும். அவன் எல்லா இடத்துலயும் ஆரம்பம் விட்டுருப்பான். சரிதான், நம்ம வீட்டை சுத்தி சுத்தி விட்டு வச்சிருப்பான். எங்கேயாவது நம்ம நாட்டாயிடும். இந்த பொம்மை கிரிக்கெட் விளையாடுறாங்க, இந்த ராக்கெட் வாங்குற இடத்துல பொம்பளை நீங்க நின்று இருக்கிறதுல இந்த இடத்துல போன் பண்ணுவாங்க. எங்கேயோ நிக்கிறோம், வழி பண்ணி விடுறோம். அது மாதிரி போய் மாற்றி விடக்கூடாது. எங்க போனாலும் கவனம் இருக்கட்டும். பொருள் வாங்குறது ஒன்றும் தப்பு இல்லை. விவாதத்துக்கு தடையாக ஆகிடக்கூடாது. நம்ம தொழுகிற நேரத்துல எங்க போய் நம்ம நாட்டாகாமல் உங்க கவனத்தை நீங்கள் எடுக்க வேண்டும் என்ற அன்போடு ஞாபகப்படுத்தி இன்ஷா அல்லாஹ் நாங்க பயான் அந்த வைக்கிற போது கலந்துக்கணும். என்ன போன வாரம் பேசுவாங்க அப்படிதான் கிடையாது. ஒவ்வொரு நாளும் என்ன தேவை, அடுத்து என்ன செய்யணும், ஊருக்கு போனா எப்படி வாழணும், எல்லாத்தையுமே ஒரு ஹஜ்ஜி ஒப்புக்கொள்ளப்பட்டுச்சு அடையாளம் என்ன தெரியுமா? ஐயப்பூன சாஹிபு பாதா கபலஹா பாதஹா, ஐயப்பூன சாஹிபு பாதஹா பெருமானார் ஸல்லல்லாஹு ஹதீஸின் விளக்கமாக ஹஜ் அலாமத்துல் ஹஜ்ஜத்தில் மப்ரூர் ஐயப்பூன சாஹிபுஹா பாதஹா. ஹஜ் ஒப்புக்கொள்ளப்பட்டதன் அடையாளம் என்ன? ஆஜி ஹஜ்ஜுக்கு முந்தைய காலத்தை விட அவருடைய பிந்திய காலம். ஹஜ்ஜுக்கு முந்தைய காலம் இருக்கு. நம்ம இப்போ இருக்கிறோம், தொழிலை விட்டுருக்கிறோம், சில காரியங்கள் முன்பின் இருக்கிறோம், குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்குது, வியாபாரத்தில் முன்பின் இருக்கிறோம், பொருட்கள் வாங்கல முன்பின் இருக்கிறோம். இதுவெல்லாம் ஹஜ்ஜுக்கு பின்னால் எப்படி இருக்கும்? முழுக்க முழுக்க அவர் வாழ்க்கை அழகாகவும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாகவும் ஆகிவிடும். அவர் புரியட்டும் நம்ம ஹஜ்ஜு ஒப்புக்கொள்ளப்பட்டது. ஐயப்பூன பாதஹா கைரம் மின்ஹா கபலஹா. ஹஜ்ஜுக்கு முந்திய வாழ்க்கை பிந்திய வாழ்க்கை ரெண்டையும் பார்க்க வேண்டும். முந்திய வாழ்க்கையை விட பிந்திய வாழ்க்கை அழகானால் அவருடைய விவாதத்தை சரியாது, ஒழுக்கம் சரியாது, கொடுக்கல் வாங்கல் சரியாது. இன்னொரு பக்கம் குடும்பத்தில் ரொம்ப கோபத்தான மனுஷனா இருந்தார். இப்போ வீட்டமா சொல்றார்,
ரொம்ப சாஃப்டா இருக்காங்க எங்க வீட்டுக்காரரு, அவர் ஹஜ்ஜி கபூல் ஆகிட்டுன்னு அர்த்தம். ஹஜ்ஜி கபூல் ஆகிட்டார். இவரு சொல்றாரு, எங்க வீட்டம்மா சொல்லவே கேட்க மாட்டாங்க, இப்போ சுகாதாரம் டிவியே பார்க்க முடியல, அம்மாவுக்கு ஹஜ்ஜி கபூல் அர்த்தம். நம்ம வாழ்க்கை மாறுது என்பதற்கு அடையாளமே ஹஜ்ஜி. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எனவே அழகான வாழ்க்கை ஹஜ்ஜிக்கு பின்னால வாழணும் அப்படின்னு நான் ஒவ்வொரு ஹஜ்ஜை முடிச்சுட்டு வந்து ஒரு திட்டத்தோடு வருவேன். இந்த ஹஜ்ஜிக்கு பின்னால என்ன செய்யறது, ஏதாவது ஒரு அமலை எடுக்கிறேன், இந்த அமலை தொடர்ச்சியா செய்யணும் அப்படிங்கிற திட்டம் அங்கே போட்டுட்டு வர்றது, அந்த அமலை கரெக்டா தூக்கி கொண்டு போயிட்டே இருக்கிறாரு. ஒவ்வொரு ஹஜ்ஜிக்கு பின்னால ஒரு பாடம், ஒரு படிப்பு, வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம். நாம எப்பவுமே அல்லாஹ்வை நோக்கி போகிற இந்த காலத்தில், இந்த வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டே இருக்கிறோம். போதுங்கிற மனசு விவாதத்தில் வரக்கூடாது. காசு பணத்துல வந்து போதும், விவாதத்துல இன்னும் முன்னேறணும்னு சொல்லலாம், இன்னும் கூட்டணும். அப்ப நாம கூட்டிக்கிட்டே இருக்கிறோம். வயசு கூடும் போது அமல் குறையக்கூடாது, வயசு கூட கூட அமல் கூட. வயசு நான் சின்ன வயசுல 10 குரான் முடிச்சேன், இப்ப 20 குரான் முடிக்கிறேன். ஏன்? வயசு கூடுது. என்னுடைய பயணம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது அல்லாஹ்வை நோக்கி. என் மன்னரை என்னை காத்துக் கொண்டிருக்கிறது, எதிர்பார்க்கிறது. என்னுடைய அல்லாஹ்வினுடைய பேரொருமிக்க சொர்க்கம் என்னுடைய வருகைக்காக காத்திருக்கிறது. நரகம் என்னை தண்டிப்பதற்கு தயாராக இருக்கிறது. இந்த நரகம் சொர்க்கத்தின் போட்டியில் நரகத்தை வீழ்த்தி நாம் சொர்க்கத்துக்கு போக வேண்டும். அதற்கான வாழ்க்கைக்கான திட்டமை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஹஜ்ஜிலேயே போட்டு விட்டு வராது. இது நான் நல்ல நிலையில இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாம் முடிவு செய்கிற ஒரு இடம். எல்லாம் அல்லாஹ் சிறப்பான நமது பயணம் எல்லா வழியிலும் சரியாக்கி வைப்பானாக, அவன் புரிந்து கொள்ளும் வழியில் ஆக்கி வைப்பானாக. நம்முடைய ஹஜ்ஜை லேசாக்குவானாக, கபூல் செய்வானாக. நமது உணவை லேசாக்குவானாக, கபூல் செய்வானாக. நமது உணர்வுகளை சரியாக்குவானாக, எண்ணங்களை சரியாக்குவானாக. தூய இதயத்தை நசீபாக்குவானாக. உள்ளத்தில் இருக்கிற அழுக்குகள், ஆசைகள், இதையெல்லாம் அல்லாவே கட்டுப்படுத்தி ஒரு தூய்மை மிக்க இதயத்தோடு அவன் இல்லத்தை நோக்கி பயணிக்கிற வாய்ப்பையும் வழங்கி வைப்பானாக. இன்ஷா அல்லாஹ் நமக்குள்ள எப்படி சந்தோஷமா போறோம், சந்தோஷமானே குடும்பம். ஒன்னா போற பல பேர் ஆட்சிகள் ஊருக்கு வரும்போது சண்டை போட்டு வந்துடுறாங்க. நாங்க போகும்போது நண்பர்களா போறோம், அப்பதான் நட்பை துவக்கிறோம். பின்னால் அந்த நட்பு தொடர்ந்துகிட்டே இருக்குது. அந்த கடம்பூரத்தை கூட வந்த அந்த ஹக்கீம் வந்திருக்கிறார், ஹக்கீம் பிரியாணி உங்க ஊர் திருச்சியில் உள்ளவர், பிரபலமானவர். ஆனால் எங்களோட ஹஜ்ஜினுடைய தொடர்பு, அந்த ஹஜ்ஜி தொடர்பும் இன்றைக்கும் தொடர்கிறார், இன்றைக்கும் நீடிக்கிறது. அந்த நட்பு புனிதமான. அதே மாதிரி ஹாஜியார் வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஹஜ்ஜி போய் 7 வருஷம் இருக்கும், 5 வருஷம் இருக்குமா, 6 வருஷமா. ஹாஜியார் இன்னைக்கும் நான் ரமதான் எனக்கு போன் அடிச்சுட்டே இருந்தாங்க, நான் எடுக்கல. ஏன்னா ஏத்திகாப்புல இருக்கேன், ஏத்திகாப்புல போன் எடுக்கிறது இல்லை. ஹாஜியார் அடிக்கிறார், ஹாஜியார் வீட்டுல இருக்கிறார். அந்த அம்மா ஹாஜியார் இருக்காங்க அப்படின்னா ஹாஜியார் சொல்லுங்க. ஹஜ்ஜில நட்பு தான் இதெல்லாம். ஹஜ்ஜி நட்புங்கிறதுக்கு ஒரு பழக்கத்து என்ன தெரியுமா, அது சொர்க்கம் வரைக்கும் சொல்றோம். ஹஜ்ஜில நண்பர்கள் பழகிறவங்க, என்னுடைய நிறைய நண்பர்கள் இன்னைக்கு நான் வெளியூருக்கு போறேன்னா பல பேர் என் ஹஜ்ஜி நண்பர்கள். அவங்க நான் புறப்பட்டு வர்றேன்னு தெரிஞ்சாலே கான்டாக்ட் பண்ணிடுவாங்க, அதற்கு நீங்க வந்துட்டு போகணும். இதெல்லாம் வந்து ஹஜ்ஜில நம்ம ஏற்படுத்திக் கொண்ட நட்பு. ஹஜ்ஜில போய் சண்டை போட்டு தெரிஞ்சிடக்கூடாது. நல்லா குறிப்பா குரான்ல ஹஜ்ஜில 3 காரியம் செய்யக்கூடாதுங்கிறான். ஒலா புசூப்பா ஒலா ஜிதால், 3 காரியம் ஹஜ்ஜில செய்யக்கூடாது. அது ஒண்ணு பாவம் செய்யாதீங்கிறான், ஒண்ணு சண்டை போடுறாருங்கிறான். பாவம் கூட சண்டை கூட. இன்னொன்னு கணவன் மனைவியா போறவங்க உங்களுடைய இல்லற வாழ்க்கையை வச்சுக்கிறாருங்கிறான். இந்த 3 ரொம்ப முக்கியம். ஹஜ்ஜினுடைய காலத்தில் பேண வேண்டியது, பாதுகாக்கப்பட வேண்டியது. இல்லற வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல கூடாது, அடுத்த சாதாரண காலங்கள்ல அனுமதி இருக்கும். இங்கே உங்களுடைய கவனத்தில் இருங்கள். அங்க போய் நம்ம சந்தோஷமா போயிட்டு வரணுமே தவிர நட்பை புதுப்பித்துக் கொண்டிருக்க வேண்டுமே தவிர சண்டை வரக்கூடிய நிலைகளை எல்லாம் ஆக்கிக் கொள்ளாத அளவுக்கு தாய்மார்களும் நீங்களும் பாதுகாத்துக்கணும். அது பெண்கள் கொஞ்சம் சீக்கிரமா என்ன பண்றோம், நம்ம ஒரு பெட்டு மேல தங்க வச்சிருக்கோம், ஒரு 4 மாடி கழிச்சு மொட்டை மாடிக்கு துணி காய போடுறது. அந்த துணியை காய போடுறது வச்சுக்கணும். நாங்க பெரும்பாலும் நம்ம ஆட்சியர் என்ன பண்ணிடுறாங்க, எல்லாத்தையுமே இது பண்ணி கொடுக்கணும். எல்லாத்தையும் துணி நம்ம ஜோரா வெளுத்து கையில கொடுத்துடுறாரு. துவைக்க வேண்டிய வேலை இருக்கிறது இல்லை. அப்படி இருந்தாலும் நம்ம சீக்கிரம் தாய்மார்கள் அவங்க கையால துணியாதான் வளர்க்கணும். மேல கொண்டு போய் துவைக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, துவைச்சு கொண்டு காய போட்டுட்டு வந்துருவாங்க. அடுத்து இன்னொரு அம்மா துவைச்சு அதுக்கு மேல கொண்டு காய போட்டுருவோம். அன்னைக்கு பூரம் சண்டை தான், அது அரபா இருந்தாலும் சண்டை, முஸ்லிமா இருந்தாலும் சண்டை தான். இந்த சண்டை வரக்கூடாதுங்கிறது ரொம்ப கவனம். அங்க வந்துடும். பரவாயில்ல, அவங்க என் துணிக்கு ஒரு துணியை போட்டு வரக்கட்டுமா, ஒரு துணி வரக்கட்டு என் துணியை படுறது சண்டை வருமா, அது வரக்கட்டா நீங்க பார்த்துருங்க. என் துணியை நீக்கிட்டு உன் துணியை போட்டு நிறைய சண்டை அடிக்கவே எனக்கு எவ்வளவு வரும். நம்ம பல வருஷம் ஒரு அனுபவத்தை வைத்து சொல்கிறோம். அதெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லி கருணை உள்ள அரசு முழுக்க அவன் திருப்திப்படும் இடத்தில் நாம போய் நின்று அமல் செய்து திரும்ப செய்வாரா, அயாத்தில் பறக்க செய்வாரா, சுகத்தில் பறக்க செய்வாரா,
இமானியில பறக்கச் செய்வானா, ரிசுக்குல பறக்கச் செய்வானா. நம்ம குடும்பத்துக்காரங்க விட்டுட்டு போறோம், அவர்கள் அவன் அமானியத்தை பாதுகாப்பானா. எல்லாத்தையும் நம்ம கூட்டு போக முடியாது, நம்ம பிள்ளைங்க இருப்பாங்க, சின்ன வயசு பிள்ளைங்க, பெண்களை வச்சுட்டு போவோம். ஊரில் விட்டு போகிறவர்களை அவன் அமானியத்தை விட்டு செல்வோம், அவன் அவர்களை பாதுகாப்பானா. நீண்ட பெரிய நாட்கள் நோய்கள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிலையோடு இன்பத்தோடு அல்லாஹ்வை இன்று வழங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் மக்கள் உலகினர் யாவருக்கும் ஒரு தரவு புரிவாராக. நம்ம முடிவும் மேலான பெண்கள் காக்கணும் நபியும் சர்தாரு ஆனம் சுந்தரநபிகள் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கம்பர்களுக்கு பொருளாக்கியவை அல்லாஹ் எல்லோருக்கும் ஒரு தரவு புரிவாராக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குறிச்சியாக்கி வைப்பாராக. நமது பிள்ளைகள் இவ்விலே இமாமிலே அமலிலே விபத்திலே பறக்கச் செய்வாராக. நம்முடைய பிள்ளைகள் எந்த சஞ்சலங்களுக்கும் நோய்களுக்கும் யாருடைய சூழ்ச்சிகளுக்கும் செய்வனைகளுக்கும் அகப்பட்டு விடாமல் பாதுகாப்பானாக. கண் திருஷ்டிகளை விட்டு பாதுகாப்பானாக. உரிய காலத்தில் பொருத்தமான கோழிகளோடு திருமணங்களை நடத்தி பார்ப்பானாக. குடும்ப வாழ்க்கை சொத்தத்தையும் தொடரச் செய்வானாக. வாக்கியம் நிறைந்த குழந்தைகளை நமது பிள்ளைகளுக்கு அல்லா வழங்குவானாக. அவர் உயிரினும் மேலான கண்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அயாத்தில் பலமுறை கடவுள் கண்டு கிடைக்க செய்வானாக. இந்த துஆவை உங்கள் எல்லோருடைய துஆவையும் ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவேற்றுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.